விடிய மாதிரி இன்னொரு 4 படம் எடுத்திருந்தேன்னா டெஃபினட்டாக பெசனரில் பாதி நான் வாங்கியிருப்பேன். நம்ம இப்படி ஒரு படம் எடுத்தோம் ஜெயிச்சோன்னு சொல்கிறோமே தவிர விமர்சனங்கள் ரொம்ப மோசமாக இருந்தோடனே அது அவங்க எதை கண்டிச்சாங்க? நீங்க அந்த டபுள் மீனிங் அதெல்லாம் டபுள் மீனிங் டயலாக்ஸ். அந்த டபுள் மீனிங் டயலாக்ஸ் என்னாச்சுன்னா கொஞ்சம் அதிகமானது டப்பிங்கில். நம்ம எப்போவுமே அப்படி தான் டப்பிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பிட் போடலாம் அங்கே ஒரு பிட்டு போடலான்னு அப்புறம் நம்மள அறியாமல் நிறைய சேர்ந்து போச்சு. ஷார்ட் பை ஷார்ட் அந்த மாதிரி. ஆனால் தேட்டர் கிழிஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்படியே வேவ்ஸ் மாதிரி ஒரு சிரிப்புலாம் வரும். பாரதிராஜா சார் பயங்கரமாக கண்டிச்சார் ப்ரிவியூ பார்த்துட்டு. இந்த மாதிரி என்னையா போய் இவ்வளோ டபுள் மீனிங்ஸ்லாம் வச்சு எடுத்திருக்க நீ அப்படின்னு. அப்புறம் அப்படியே கம்முன்னு இருந்தேன் நான். அப்புறம் அவர் கருத்தமான ஒரு படத்தில் வடிவேலை வச்சுக்கிட்டு இதே மாதிரியான ஒரு டபுள் மீனிங் டயலாக்ஸ் நிறைய வச்சுருந்தார் அவர். அப்போ மறுபடியும் அவருக்கும் ஒரு ப்ராப்ளம், மறுபடியும் ஒரு ஹிட் வேணும். அப்போ நான் அவரை கண்டித்து ஒரு லெட்டர் எழுதினேன். நானாவது சின்ன பையன், பரவாயில்ல நான் வந்து படம் எடுத்துட்டேன், பட் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் வந்து இப்படி டபுள் மீனிங் டயலாக் எடுக்கலாமா அப்படின்னு நான் எழுதினேன். நான் இதுக்கு என்ன சொல்கிறேன், இந்த சர்வைவல்னு ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அங்கே என்னை நானே ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எடுத்தது தான் வந்து உள்ளே வெளியே மாதிரி இன்னொரு 4 படம் எடுத்திருந்தேன்னா டெஃபினட்டாக பெசனரில் பாதி நான் வாங்கியிருப்பேன்.